இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான சிந்தனை, நீ சொன்ன வார்த்தையின்படி செய்வேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கர்த்தர் செய்வார். மாட்டேன் இல்லை, மோசைட்ட சொல்றார், நீ சொன்ன வார்த்தையின்படி கோலை நீட்டுன்னு சொன்னா நீட்டினா, பூமி பிளக்கட்டுன்னு சொன்னா பிளந்துட்டு சத்துருக்கள் உள்ள போயிட்டாங்க. நீங்க சொன்ன வார்த்தையின்படி. நல்லா புரிஞ்சுடுங்க. ஆபிரகாம் கேட்கிறான், எனக்கு புத்திர சந்தானம் தரலையா? உடனே சொன்னாரே, கொடுத்தாரா கொடுக்கலையா? யோசிச்சு பாருங்க. இந்த தேவன் என்று ஜெபிக்கிறார். நீங்க சொல்ற வார்த்தை, எலியா ஒரு வார்த்தை தான் சொன்னார், வானத்திலிருந்து அக்கினி வரட்டும். வந்த எலிசா சொன்னார், இவன் பார்க்கும்படி கண்களை திறந்துடலும். திறந்து பார்த்தா சுத்தி அக்கினி ரதம் குதிரை இருந்தது. இந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்தோன்னு குதித்தெழுந்து நடந்தான் பாருங்க. அப்போ நீங்க சொல்ற வார்த்தை அங்க செயல்படும். அலுவலகத்துல, உங்க வீட்டுல, நீங்க போற இடத்துல, வருகிற இடத்துல நீங்க ஒரு காரியத்தை சொன்னா சொன்னதை கர்த்தர் செய்து தருகிற கர்த்தர். அதுக்காக அவர் வேற சூழ்நிலைக்கு வந்துருவார். யோனத்தான் சொன்னா பாருங்க, உடனே கால சூழ்நிலை பாருங்க, அவர் சொன்னதை செய்யறதுக்காக அவரை கூட போய் 2 பேரா போனாங்க. எத்தனை லட்சம் பேரை துரத்திக்கிட்டு எவ்வளவு கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க. அதான் ஜெயம். எவ்வளவு நல்ல தகப்பன். எலியா சொன்னார்ல, ஆகாப்பிட்ட எவ்வளவு சொன்னார். ஆண்டவர் சொன்னது போல அவன் வார்த்தையினால மழை பெய்யல, திருப்பி மழை பெய்ய சொன்னா பெய்தது. இதே போல இன்று உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய விலை வைத்திருக்கிறார். நீங்கள் சொன்னபடி கட்டாயம் நடக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல, இயேசுவின் நாமத்துல எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலைன்னா சொன்ன நீ அது நடக்கும். பிரச்சனை தீர்ந்து போகும். கர்த்தர் அப்படி உங்க கூட இருப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, தர்மேற நாளிற்காக ஜெபிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு சூரியன் கிபியோன் மேலும் சந்திரன் ஆயுள் நின்னால், ஆண்டவரே எங்க சொற்கேட்டு செய்கிற கர்த்தர், எங்க பிள்ளைக்கு வேலை கொடுங்கப்பா. எங்க பிள்ளைக்கு தகப்பனே அவங்க புத்திர பாக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே அந்த வேலையில பிரச்சனையை மாற்றி கொடுங்க. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சிரமப்படுற அவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. காரணமின்றி இவர்களை குற்றவாளி ஆக்கினவங்க, ஆண்டவரே அது நிரூபிக்கப்பட நியாயம் செய்கிற கர்த்தர். தகப்பனே அவங்க நாங்க சொல்றபடி இன்றைய தினத்துல எங்களுக்கு நன்மை செய்து தாங்கி பலப்படுத்த வேண்டிய நல்ல பிதாவே. ஆமென்.